வடசென்னையில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி பகுதியில் தள்ளுவண்டி கடையில் முட்டை தோசை சுட்டுக் கொடுத்து இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், பிரச்சாரம் தொடர்பான கள விவரம். பிற்பகல் வணக்கம் ஷாம். நியூஸ் தமிழ் நேயர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடசென்னை அதிமுக பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் ராயபுரம் மனோ நூதன முறையில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சரியாக 5 நாட்களே உள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராயபுரம் மனோ இன்று நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வியாசார்பாடி பகுதியைச் சேர்ந்த பல்லவன் சாலை, ஏகாந்திபுரம், படுமாநகர், ஏரிக்கரை, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த ஒரு தள்ளுவண்டி கடையில் அவர் நூதன முறையில் முட்டை தோசை போட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் தோசையை அழகாக திருப்பி போட்டு அதனை ஒரு வயதான மூதாட்டிக்கு சாப்பிட தன் கையால் சட்னி சாம்பார் வைத்து கொடுத்து பரிமாறியது அங்கிருந்த அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் அங்கு சுற்றி இருந்த அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு இந்த பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் கடந்த காலங்களில் அவதிப்பட்ட இந்த மக்களின் பல நாள் கோரிக்கைகள் விரைவில் தீர்க்கப்படும் என உறுதியளித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.